ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா, நம்மளோட மல்லி செடியை கீழே இருக்கக்கூடிய கொப்புகள்லாம் சேர்த்து ஒருங்கிணைச்சு கட்டுறதை பற்றியும் அண்ட் கெட்டிய மல்லி செடியை கவாத் செய்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கவாத் செய்கிறத பற்றி நம்ம விரிவாக பார்க்க போகிறது கிடையாது, அதை வந்து ஷார்ட்டாகவும் கட்டுறதை பற்றி விரிவாகவும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது கட்டு கட்டிய மல்லி செடி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இங்கே கட்டாமல் இருக்க மல்லி செடியை வந்து இப்போ கட்ட போகிறோம். ஸோ இந்த மல்லி செடி வந்து ஏற்கனவே 2 கட்டுகளோடு இருக்குது. ஸோ மேலே வந்து எல்லா கொப்புகளும் கீழே நோக்கி படர்ந்துருக்கு அண்ட் கீழே இருந்தும் அதிகமான கொப்புகள் கொடியடிச்சு படர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைச்சி 3வது கட்டு கட்ட போகிறோம். ஸோ இது வந்து நம்ம ஒரு பாதி செடி கட்டுற வர வீடியோ வந்து ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ மல்லிகை செடி எப்படி கட்டுறதுன்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எவ்வளோ கயிறு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு கயிறு கட் பண்ணி எடுத்துகிட்டு ஓரளவு விளைஞ்ச கொப்புகள், அதாவது ரொம்ப பச்சை தண்டுகள் மாதிரி இல்லாமல் விளைஞ்ச கொப்பில் ஃபஸ்ட்டு ஒரு கயிறோட முனையை கொண்டு போய் ஒரு அரை ஜான் விட்டுட்டு, அதாவது முடிச்சு போடுறதுக்கு ஏற்ற மாதிரி விட்டுட்டு கட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கயிறை ஒரு ஆன்டி கிளாக் வைஸோ இல்லைனா கிளாக் வைஸோ கொண்டு போய் கட்டிக்க வேண்டியதான். அதாவது ரைட் சைடோ இல்லைனா லெஃப்ட் சைடோ செடிக்கு நம்ம கயிறு கட்டியிருக்கிறதுலேருந்து கீழே இருக்கக்கூடிய கொப்புகள் அண்ட் செடிக்கு நேரே மேலே நம்ம எந்த மட்டத்தில் செடியை வந்து கட்டுறோமோ அதுக்கு நேர் அந்த கொப்புகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து தூக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய 2 பச்சை கொப்புகள் தூக்கியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பச்சை கொப்புகள் வந்து நம்ம கட்டலாமான்னு கேட்டிங்கன்னா, ஆரம்பிக்கும் போது கயிறு கட்டுறது தான் பச்சை கொப்புகளில் கட்டக்கூடாது. மீதி கீழே இருக்கக்கூடிய பெரும்பாலான கொடி கொப்புகள் வந்து பச்சை கொப்புகளில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இழுத்து ஒருங்கிணைச்சி கட்டும்போது செடி வந்து நாளடைவில் விரிவடைஞ்சிக்கிட்டு வரும். ஸோ நம்ம எப்படி கட்டுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். கீழே இருக்கக்கூடிய கொப்புகளை வந்து மேல் நோக்கி ஒருங்கிணைச்சி அந்த கொப்புகளில் கயிறு வந்து ஒரு சுற்றி அதை வந்து அப்படியே இழுத்துட்டு போகிறோம். ஸோ ஒவ்வொரு கொப்புகளுக்கும் முடிச்சு போடணுங்கிற அவசியம் கிடையாது. கயிறு வந்து நம்ம இளங்கொப்புகள் சேதமடையாத அளவுக்கு நம்ம வந்து கொப்புகளை பிடிச்சி கயிறை சுற்றி கொண்டு போனால் போதும். ஸோ இந்த கொப்புகளை சுற்றியதுக்கு பிறகு நீங்கள் வந்து அந்த செடியோட கொப்புகள் எல்லாமே டைட் ஆகுதா, அதாவது நம்ம டைப் பண்ண அந்த கயிறை வந்து நம்ம சுற்றி கொண்டு வர எல்லா கொப்புகளும் நல்ல கேப் இல்லாமல் ரொம்ப இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு அதிகமான இடைவெளி இருந்துச்சு அப்படின்னா உள்ளே வந்து செடி வந்து ஒரு ஸ்டெடியாக நிற்காது. ஸோ நம்ம அந்த இலைகளெல்லாம் முட்டணும், அதே நேரத்தில் ரொம்ப நெருங்கி இலைகளெல்லாம் மூச்சு முட்டுற அளவுக்கு இருக்கக்கூடாது. ஸோ அப்படியாச்சு அப்படின்னா இலைகள் எல்லாமே நம்ம கட்டி ஒரு சில நாட்களில் பழுத்து கொட்டும். ஸோ பழுத்து கொட்டலைனாலும் கூண்டு புழு சுலபமாக தாக்குதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப செடியை ஒடுக்கி கட்டக்கூடாது. நம்ம கீழே இருக்கக்கூடிய கட்டுகளோட மேலே நம்ம இப்போ கட்டுறது வந்து செடி வந்து விரிவடைந்த நிலையில் தான் இருக்கணும். ஸோ அப்படின்னா தான் அதிகமான கொப்புகள் வளர்கிறதுக்கு போதுமான இடம் இருக்கும். ஸோ இது 3வது கட்டுகளுக்கும் 2வது கட்டுக்கும் எந்த அளவுக்கு விரிவடையுது அப்படிங்கிறது வந்து நம்ம இந்த செடியை கவாத்து செய்யும்போது தெளிவாக தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 3வது கட்டு கட்டிகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் கீழே ஆல்ரெடி 2வது கட்டுகள் இருக்கக்கூடிய இடம் வந்து நம்ம இப்போ கட்டிகிட்டு இருக்கிறதோட கொப்புகள் வந்து ஒடுக்கமாக தான், செடியே கீழே வந்து ஒடுக்கமாக தான் இருக்கும். ஸோ அதை விட நம்ம வந்து கீழே இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே இப்போ ஒருங்கிணைச்சி கட்டுறதுனால ஒட்டு மொத்தமாக செடி கீழே இருந்தும் மேல் வர நம்ம கட்டுற கெட்டு வர செடி வந்து விரிவடைந்த நிலையில் காணப்படும். அதாவது விரிவடைந்த நிலை அப்படின்னா நம்ம கவாத்து செஞ்சதுக்கு பிறகு செடி வந்து டாப் வியூவில் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிறத விட விரிவடைந்து காணப்படும். ஸோ இது வந்து நம்ம இப்போதைக்கு பச்சை கொப்புகள் எல்லாத்தையுமே ஒருங்கிணைச்சி கட்டிகிட்ருக்கோம். ஸோ இந்த பச்சை கொப்புகள் மட்டும் கீழே இருக்க மட்டும் நம்ம சேர்த்து கட்டக்கூடாது, அதை வந்து நம்ம ஒருங்கிணைச்சி கட்டணும். அது கூடவே மேலேருந்து ஏதாவது கொப்புகள் அதிக அளவு நம்ம கயிறு கட்டக்கூடிய இடத்துல விரிவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னா, அப்படி இல்லை கீழே வந்து கொடி கொப்புகள் நம்ம சேர்த்து கட்டுறதுக்கு இல்லை அப்படின்னா, அப்போ வந்து நம்ம அந்த கயிறு கட்டக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முற்றிய கொப்புகளில் வந்து நம்ம கயிறு சுற்றி கொண்டு போகணும். அண்ட் இந்த மாதிரி கட்டும்போது நம்மளால் எல்லா கொப்புகளையுமே ஒருங்கிணைச்சி கட்ட முடியாது. ஒரு சில கொப்புகள் வந்து நம்ம கட்டக்கூடிய உயரத்து வர வளர்ந்துருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சில கொப்புகள் வந்து ரொம்ப இளங்கொப்பாக நம்ம கட்டுறதுக்கே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கொப்புகள் எல்லாமே நம்ம தவிர்த்து விட்டுட்டு கயிறு கொண்டு கட்டிய பிறகு நம்ம வந்து கவாத்து செய்யும்போது கீழே நம்ம கட்டியிருக்கக்கூடிய கொப்புகளுக்கு நேரே விட்டுட்டு மீதி எல்லா சைடில் நீட்டிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே சிறிய கொப்புகள் நம்ம கெட்டுக்குள்ளே கொண்டு போகாத கொப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து கவாத்து செஞ்சு விட்டுற வேண்டியதான். அதாவது அந்த கொப்புகள் எல்லாமே அகற்றிடணும். ஸோ அப்படின்னா தான் திருப்பி வளரும்போது கீழே வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி ஒருங்கிணைச்சி கட்டிய மாதிரி கொடிகளும் திருப்பி சைடில் வளரும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கொப்புகள்லேருந்து வளர்ச்சி வந்து ஒரு சீரான வளர்ச்சியாக இல்லாமல் கொடி கொப்புகள் சுலபமாகவே ஓட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒரு சீரான வளர்ச்சி வளரும்போது தான் நம்ம செடியை வந்து ட்ரிம் பண்ணனாலும் இல்லைனா ப்ரன் பண்ணனாலும் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து மேலே செடியை கவாத்து செஞ்சு விடும்போது இந்த மாதிரி கட்டிட்டு நம்ம மேலே செடியை கவாத்து செஞ்சு விட்றோம் அப்படின்னா கீழே நம்ம கட்டப்படாத கொப்புகள் அப்படி இல்லைனா ரொம்பவே சிறிய கொப்புகளாக இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளையுமே நம்ம வந்து அகற்றி தான் விடணும்.
அண்ட் இந்த மாதிரி எல்லா கொப்புகளையுமே முடிஞ்ச அளவு ஒருங்கிணைச்சி கட்டிய பிறகு கடைசியாக நம்ம வந்து ஆரம்பித்த இடத்துக்கு பக்கத்தில் கயிறு வந்து நிற்கும். ஸோ அதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட்டுறதுக்கு விட்டுருந்த அந்த முனை கயிறு எடுத்து இதில் வந்து இந்த கயிறு கூட நம்ம முடிச்சு போட்டுறணும். 2 முடிச்சு போடுறது நல்லது. ஸோ அதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய கயிறு வந்து நீங்கள் அகற்றிடலாம். அண்ட் இந்த மாதிரி 3வது கட்டு கட்டிய பிறகு செடியை வந்து கவாத்து செஞ்சு விட்டதுக்கு பிறகு திருப்பி கவாத்து செய்ய வேண்டிய டைமான ஒரு 3 மாதத்துக்கு பிறகோ இல்லைனா 4 மாதத்துக்கு பிறகோ கீழே நம்ம இப்போ கட்டுறது போலேயே அதிகமான கொடி கொப்புகள் படர்ந்துருக்கும். ஸோ அந்த கொப்புகளையும் மேலே இருக்கக்கூடிய கொப்புகள் கூட சேர்த்து இதே மாதிரி இன்னொரு கட்டு கட்டலாம். ஸோ மல்லிகை செடியை பொறுத்தவரை மொத்தமாக 4 கட்டுகள் இருக்கிறதே போதும். 5வது கட்டுங்கும் போது செடி வந்து ரொம்பவே உயர்ந்துடும், பூக்கள் பறிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து 3 கட்டுகள் கட்டியிருக்கோம். இன்னொரு கட்டு வந்து நம்ம ஃப்யூச்சரில் கட்டும்போது தனியாக இன்னொரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். ஸோ நம்ம இப்போ இவ்வளோ நேரம் கட்டின செடியை வந்து நம்ம இப்போ கவாத்து செய்கிறோம். ஸோ கவாத்து செய்கிற வந்து நம்ம கயிறு கட்டியிருக்க இடத்துலேருந்து சரியாக 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் அப்படிங்கிற உயரத்தில் வந்து நம்ம கணக்கு பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் செடியோட உயரத்தை வந்து நம்ம வந்து உயர்த்தணும். இப்போ சாதாரணமாக நம்ம கவாத்து செஞ்சு விட்டுட்டு இருந்த இடத்துலையே கவாத்து செஞ்சு விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா செடி வந்து பெருமளவு உயராது. நம்ம எத்தனை மாதங்கள் கழித்து கவாத்து செஞ்சோம்னாலும் செடி வந்து ஒரே சீராக விரிவடைஞ்சிக்கிட்டே இருக்குமே தவிர, ஆனால் நம்ம பூக்கள் பறிக்கிறதுக்கான செடியோட உயரம் வந்து உயராது. ஸோ செடி வந்து என்ன தான் நமக்கு உயர்ந்ததுனாலுமே பொதுவாக பூக்கள் பறிக்கும்போது செடியை சுற்றிலும் கீழேருந்து மேல் நோக்கி அதிகமான பூக்கள் இருக்க தான் செய்யும். ஸோ அப்படி இருந்தாலும் செடிக்கு நேரே மேலே இருக்கக்கூடிய எல்லா கொப்புகளில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து நம்ம சுலபமாக நின்றுக்கிட்டு பறிக்கிற அளவுக்கு இருக்கணும். அதாவது பெருமளவு குனிகிற அளவுக்கு செடிக்கு மேலே இருக்கக்கூடிய உச்சி கொப்புகள் அண்ட் செடிக்கு நம்ம இப்போ கவாத்து செய்யக்கூடிய மேல் நோக்கி வளரக்கூடிய எல்லா கொப்புகள்லேயும் பூக்கள் சுலபமாக பறிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம செடியோட உயரத்தை இந்த மாதிரி கயிறு கட்டி உயர்த்தி கவாத்து செஞ்சால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போ வந்து நமக்கு ப்ரீவியஸாக கவாத்து செஞ்சதுக்கும் இப்போ கவாத்து செய்கிறதுக்கும் நம்ம வந்து செடியோட உயரத்தில் எவ்வளோ உயரம் கூடுதலாக கவாத்து செய்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது சரியாக ஒரு 1/2 அடி இதுக்கு முன்னாடி கவாத்து செஞ்சதை விட இப்போ வந்து நம்ம கூடுதலாக கவாத்து செய்கிறோம். ஸோ இது வந்து செடியில் பூ பறிக்கிற உயரத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதாவது நம்ம ப்ரீவியஸாக கவாத்து செஞ்ச மல்லிகை செடி வந்து இப்போ நம்ம கயிறு கொண்டு கட்டும்போது எந்த அளவுக்கு விரிஞ்சிருந்தோ அதே அளவுக்கு இது வந்து இன்னொரு 1/2 அடியிலேருந்து 3/4 அடி உயரத்துக்கு வளர்ந்து விரியும். ஸோ இந்த உயரம் கூடும்போது நம்ம முதல் சுற்று பூக்களே செடியில் மேலே இருக்கக்கூடிய எல்லா கொப்புகள்லையும் சுலபமாக நின்றுக்கிட்டு பறிக்கிற அளவுக்கு இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம கயிறு கொண்டு கட்டாத சிறிய கொப்புகள், அதாவது அந்த கட்டுக்குள்ளே உள்ளடக்க முடியாத சிறிய கொப்புகள் அது எல்லாத்தையுமே நம்ம வந்து அகற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து நம்ம பாக்கெட்டில் வச்சு ஷூட் பண்ணுறதுனால வீடியோ சரியாக கவர் ஆகலை. ஸோ இது வந்து நம்ம சொல்லியிருக்கிறது வந்து தெளிவாக புரிஞ்சுருந்துருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அப்படி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது நம்ம செடியை வந்து ஒடுக்கி கட்டினதுக்கு பிறகு ரொம்ப சிறிய கொப்புகளாக கயிறுக்குள்ளே உள்ளடக்க முடியாத கொப்புகள் அண்ட் ஒரு சில கொப்புகள் வந்து கீழே இருந்தே தழுத்து அதே இடத்துல நின்றுருக்கும். அந்த மாதிரியான கொப்புகளை வந்து நம்ம கவாத்து செய்யும்போது கவாத்து செஞ்சுட்றோம். அண்ட் இன்னொன்று நம்ம வந்து இதில் 3வது கட்டு கட்டியிருக்கோம். இன்னும் 4வது கட்டு அடுத்த முறை கவாத்து செய்யும்போது கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கோம். ஸோ இது வந்து நம்ம எத்தனை கட்டுகள் வரை கட்டலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ப்ரீவியஸாக குறிப்பிட்டது போல் 4 கட்டு அப்படிங்கிறது வரை கட்டுறது போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே கட்டுகள் வந்து நீங்கள் ரொம்ப செடியை விரித்து கட்டுறதா இருந்துச்சுன்னா கட்டலாம். இதுவே உயர்த்தி கட்டுறதுக்காக பயன்படுத்தும் போது செடி வந்து ஆள் உயரத்தோடு கூடுதலாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்து செடியோட அகலத்தை பொறுத்து அண்ட் இன்னொன்று நீங்கள் எவ்வளோ இடைவெளி விட்டு நட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஸோ நம்ம வந்து 5க்கு 5 இடைவெளி விட்டுருக்கோம். ஸோ 3வது கட்டு ப்ளஸ் நம்ம வந்து 4வது கட்டுமே கட்டலாம். ஆனால் இருந்தாலும் 5வது கட்டு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் பூக்கள் முதல் சுற்று பூக்களே கவாத்து செஞ்சுட்டதுக்கு பிறகு தழுத்து மோதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம அறுவடை செய்யும்போது அதுக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ களை எடுக்கிறது, உரம் இடுறது, பூச்சிகளை ஸ்ப்ரே பண்ணுறது இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்குமே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் 5க்கு 5 அடியில் நம்மளால் அதிகபட்சமாக 4 கட்டு வரை தான் கட்ட முடியும். நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இதுவே 6க்கு 6 அடியோ இல்லைனா 7க்கு 7 அடியோ நீங்கள் வந்து நட்டுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் ஓரிரு கட்டுகள் கூட கட்டலாம். ஆனால் அந்த ஓரிரு கட்டுகளில் வந்து நீங்கள் செடியை உயர்த்துறதை காட்டிலும் செடியை அகலப்படுத்துறது நல்லது. ஸோ உயர்த்தும் போது நமக்கு பூக்கள் பறிக்க முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுவே அகற்றணும் அப்படின்னா அது செடியோட அகலத்தை அதிகரித்தோம் அப்படின்னா நம்ம வந்து சுற்றிலும் நின்று பறிக்கிறதுக்கு இன்னுமே அதிகமான பூக்கள் ஒரு செடிக்கு அப்படிங்கிற அளவில் வந்து வரும். அண்ட் இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிய வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயிகள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.